واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا فتى بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا تزوروا قدم ابن آدم يوم القيامة منهم من عند ربه حتى يسأل عن خمس عن عمره فيما أقناهم وعن شبابه فيما أبراهم وماله من أين اكتسبه فيما أنفقه وماذا فيما علم أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு முஸ்லிமாக முஃமினாக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு மிகவும் நன்றி கடனை செய்தவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போது ஜும்மாவில் எப்படி நாம் ஒன்று கூடி இருக்கின்றோமோ, நாளை சுவர்க்கத்தில் சோனத்தில் இதே போன்று சுவர்க்கத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக விரைந்து பள்ளிக்கு விரைந்து வாருங்கள். அப்படி விரைந்து வந்தால் உங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமையுடைய நன்மைகள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். எப்படி பெற்றுவிடுவீர்கள் என்று சொன்னால் அதையும் சொல்லி காட்டினார்கள். பாங்கு சப்தத்தை கேட்டவுடன் மிக விரைந்து பள்ளிக்கு யாரிடத்திலும் பேசாமல் அவர்கள் உட்பட்ட இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் கேட்கின்றாரோ அவர்களுக்கு அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் வெள்ளிக்கிழமை அன்று மிக சீக்கிரமாக வர வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை அன்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடப்பதற்கும்
நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சொல்வதற்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று வீண் விரயம் எதையெல்லாம் செய்கின்றோம் என்று நாம் சொன்னால், அந்த வீண் விரயம் எதிலெல்லாம் நாம் செய்கின்றோம், எப்படியெல்லாம் செய்கின்றோம், அதை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான் என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். அது மட்டுமல்ல, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இப்படிப்பட்ட வீண் விரயம் யார் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேசிக்க மாட்டான் என்று அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். நாம் இன்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வீண் விரயம் எதிலெல்லாம் செய்கின்றோம் என்று யோசித்தால், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வீட்டில் உபயோகப்படக்கூடிய பொருட்களில் இருந்து நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் ஒரு பொருள் உபயோகப்படுத்துகின்றோம், அது நல்லதாக இருக்கின்றது, அது எதுவும் ஆகவில்லை, அதை பழையதாக ஆகிவிட்டது, அதற்காக வேண்டி நாம் என்ன செய்கின்றோம், அதை தூக்கி எரிய விட்டு, அதாவது போட்டுவிட்டு வேறு பொருளை வாங்குகின்றோம். இதுதான் வீண் விரயம். அந்த பொருள் கெட்டு போச்சு, உடைஞ்சு போச்சு, அது பிரயோஜனம் இல்லை அப்படி என்று சொன்னால்தான் வேற பொருள் வாங்க வேண்டும். ஆனால் அந்த பொருள் நல்லா இருக்கிறது, அந்த பொருள் நல்லா இருக்கிறது, உபயோகப்படுத்தப்படும், ஆனால் பழையதாக ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி அதை நாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் என்ன செய்கின்றோம், வேற பொருள், அதே பொருளை வேற பொருளை வாங்குகின்றோம். இதுதான் வீண் விரயம். அது மட்டுமல்ல, கல்யாணத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை வீண் விரயம். கல்யாணத்தில் எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறதோ அதன் பிரகாரம் மட்டும்தான் நடக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லாத விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் வீண் விரயம் தான் வரும். அதை அங்கு மட்டுமல்ல, நாம் நடக்கக்கூடிய நம்முடைய இடத்தில், நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் புதிய பொருள் வாங்குகிறான் என்று சொன்னால் அந்த புதிய பொருளை பார்த்து நாமும் வாங்க வேண்டும். நாமும் ஆசைப்படுகின்றீர்களே, இதுவும் வீண் விரயத்தில் தான் சேரும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி வீண் விரயம் எத்தனையோ விஷயங்களில் வீண் விரயம் நடக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வீண் விரயத்தில் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இப்பொழுது நடந்து முடிந்துவிட்ட அந்த பண்டிகைகளில் கூட மாற்றார் மதத்தவர்களுக்கு தான் அந்த பண்டிகை. ஆனால் நம்மவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த பண்டிகையை எடுத்துக்கொண்டு நடக்குகிறார்கள் என்று சொன்னால் எந்த இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அதை கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால், மன் தஷப்பஹ பிகௌமின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின், யார் ஒருவர் பிறர் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ, யார் பிறர் கலாச்சாரத்தை அதை உபயோகிக்கிறாரோ, யார் பிறருடைய கலாச்சாரத்தை அதை பயன்படுத்துகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு எச்சரிக்கின்றார்கள். நாம் எங்கு சென்று கொண்டு இருக்கின்றோம்? பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள், அது எங்குமே நிலைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து காட்டினார்கள். பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஆகுமானதல்ல, அவர்களுக்கு ஒப்பாக நடக்காதீர்கள், அவர்களுக்கு ஒப்பான எந்த செயலும் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் கூட அவர்களுடைய கலாச்சாரத்தை ஒப்பிடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய இபாதத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரமுடைய காலத்தில் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அல்லவா? யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். 9வது அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தையே மாற்றினார்கள். அவர்கள் ஒன்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இரண்டாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இபாதத்தில் கூட அவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? நம்முடைய இஸ்லாமுடைய மக்களில் எந்த அளவிற்கு அவர்களுடைய கலாச்சாரத்தை உபயோகிக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவர்களுடைய தீபாவளி, அவர்களுடைய பண்டிகை, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்கள் செய்யட்டும். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவே சொல்லிவிட்டான், லக்கும் தீனுக்கும் வலியத்தீன். அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. அவர்களுடைய பண்டிகைகளில் அவர்கள் செய்யட்டும், நீங்கள் போகக்கூடாது. ஒரு நபரிடத்தில் கேட்டேன், ஏன்பா இந்த தீபாவளி என்பது நம்முடைய பண்டிகை அல்ல, இஸ்லாம் காட்டி தரவில்லை, அவர்களுடைய பண்டிகை, நீங்கள் ஏன் கொண்டாடுகிறீர்கள்? ஏன் இப்படிப்பட்ட பட்டாசுகளை வெடித்து நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், ஹஜ்ரத், பட்டாசு என்பது நாங்கள் காசு கொடுத்து வாங்கவில்லை. பட்டாசு என்பது நாங்கள் காசு கொடுத்து வாங்கவில்லை, அது அன்பளிப்பாக வந்தது என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், அன்பளிப்பாக வந்தது என்று நீ வெடிக்கிறாயே, அந்த நபர் மது கொண்டாந்து கொடுக்கிறான், நீ குடித்துக் கொள்வாயா? மது கொண்டாந்து அந்த நபரே, அந்த ஃப்ரெண்டு, அந்த சகோதரர் உனக்கு மது கொண்டாந்து கொடுக்கிறார், அதை குடித்துக் கொள்வாயா? கண்ணியமிக்க பெரியோர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவர்கள் சொல்கிறார், எனக்கு அன்பளிப்பாக தான் வந்தது, அதனால நான் அந்த பொருள் வீணாக்க கூடாதுல்ல, அதனால நான் என்ன செய்றேன், அதை வெடிக்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை வச்சு நான் வெடிக்கிறேன் என்று சொன்னால், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை காட்டுகின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கின்றோம்? அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கின்றோமா? அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற செய்கின்றோமா? நாம் யோசிக்க கூடாதா? மற்றவர்களுடைய பண்டிகைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நடுநிலை சிந்தனையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பண்டிகைகளில் அந்த பண்டிகைகளுக்கு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பண்டிகையாக இருந்தால் அதை தேவையில்லை, அதை புறக்கணிக்க வேண்டும் என்று நடுநிலையாளர்கள், அதாவது மாற்று மதத்தவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மாற்று மத நண்பர்கள், நடுநிலையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட பண்டிகைகளில் அடுத்த மக்களுக்கு அது கெடுதியாக இருக்குமானால் அது நடத்தவும் கூடாது, அது செய்யவும் கூடாது, அதை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் மனிதன் சொல்வதை விட முஃமின் சொல்லக்கூடிய அதை விட மனிதன் என்ற அந்த தீர்மானத்தை அவன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த செயலை தடுக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். அதை தான் இஸ்லாம் 1400 வருடத்திற்கு முன்பாக சொல்லிவிட்டது. ஆனால் இன்று ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்து சொல்லி காட்டுகிறார்கள். மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய இப்படிப்பட்ட பண்டிகைகளில், இப்படிப்பட்ட பட்டாசுகளில் அதை தவிர்க்க வேண்டும், அதை புறக்கணிக்க வேண்டும் என்று நடுநிலையாளர்கள் இன்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்று ஆய்வாளர்கள்
சொல்லுகிறார்கள். ஆனால் 1400 வருடத்திற்கு முன்பாக எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனை எரிப்பது நல்லதா அல்லது புதைப்பது நல்லதா என்று அவர்களுக்குள்ளே ஆய்வு செய்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்யும் போது அந்த மனிதருக்குரிய அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள், இல்லை இல்லை, இந்த மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இறப்பதை விட, அதாவது எரிப்பதை விட அவனை புதைப்பதுதான் நல்லது என்று சொல்லி காட்டுகிறார். அந்த ஆய்வாளர்கள் இப்போது கண்டுபிடித்து சொல்லி காட்டுகிறார்கள், மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனை எரிப்பதை விட புதைப்பதுதான் நல்லது. ஏன் என்று காரணம் கேட்கும் போது சுற்றுச்சூழல் பாதிக்காது, எரிப்பதினால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது என்று அந்த ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்படிப்பட்ட பண்டிகைகளில் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பண்டிகை, அவர்கள் செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பண்டிகையில் நாமும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அதை உள்ளே புகுத்தி இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்மளை விட பெரிய கை சேதக்காரர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்டிகையொட்டி 4 விஷயம் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த பாதிப்பு எப்படி வருகிறது என்று சொன்னால் இந்த பண்டிகைகளில் செய்யப்படக்கூடிய இந்த பட்டாசுகளில் விபரீதங்கள் 4 விஷயங்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, இந்த பட்டாசினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பாதிப்புகள் 4 விஷயங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்று, சுற்றுச்சூழல் பாதிக்கிறது. இதனால் மக்கள் எல்லோரும் அவதிப்படுகிறார்கள். அவர்கள் பட்டாசு வெளிப்படுத்தினால் மக்கள் எல்லோரும் அவதிப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, புறாக்கள், அதாவது உயிரினங்கள், இதையெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது சொல்லி காட்டுகின்றார்கள், வீண் விரயம் ஏற்படுகிறது. வீண் விரயம் ஏற்படுகிறதா இல்ல? நம்முடைய காசு எவ்வளோ நாள் சம்பாதிச்சு அந்த காசினால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த பட்டாசை காசு கொடுத்து வாங்குகின்றோம் அல்லது அன்பளிப்பாக வாங்கி வெடிக்கின்றோம் அல்லவா? இதுவும் வீண் விரயத்தில் தான் சேரும். சொல்லி காட்டுகிறார்கள், இந்த பண்டிகைகளில் இந்த பட்டாசு எவ்வளோ வாங்கின்றோமோ அந்த அளவிற்கு கடன் வாங்குகிறான. இன்னும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது, அதாவது மாற்று மதத்தை அவர்களை விட முஸ்லிம்கள் இந்த பட்டாசு அதிகமாக வாங்குகிறார்கள் என்று ஒரு புள்ளி குறிப்பு சொல்லுகிறது. அந்த அளவிற்கு நாம் அவர்களுக்கு ஒப்பாக ஆகிவிட்டோம். இதுவும் வீண் விரயம் தான். அந்த காசு இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, நாம் அந்த கடன் வாங்கி அந்த விஷயத்தை வாங்குவதனால் அந்த காசு சேர்த்து வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் அவர்களுடைய படிப்பு செலவிற்காக நாம் செய்யலாமே. இந்த காசு இவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணுவதனால் இந்த காசு சேர்த்து வச்சு நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கோ நாமோ ஹஜ் உம்ரா செய்வதற்கு அதை சேர்த்து வைக்கலாமே. நாம் எந்த அளவிற்கு வீண் விரயம் செய்கின்றோம் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவிற்கு வீண் விரயம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இப்படிப்பட்ட வீண் விரயம் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு நான் நேசிக்கவே மாட்டேன். அப்ப எப்படி பரக்கத்து வரும்? எங்க வீட்டில் பரக்கத்து இல்லை, எங்க நிலத்தில் பரக்கத்தில் இல்லை, எங்க விவசாயத்தில் பரக்கத்தில் இல்லை, எங்களுடைய வீட்டில் பரக்கத்தில் இல்லை என்று நாம் புலம்பிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தில் பின்பற்றுவதனால் நம்முடைய வீட்டுகளில் வரக்கூடிய பரக்கத்து போய்விடுகிறது, நம்முடைய சம்பாத்தியத்தில் பரக்கத்து போய்விடுகிறது, நம்முடைய விவசாயத்தில் பரக்கத்து போய்விடுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நான் நடப்பதுதான் நம்மவர்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்துக் கொண்டே இருக்குமா. மூன்றாவது சொல்கிறார்கள், அதாவது இந்த மூன்றாவது சொல்லுவதற்கு முன்பாக வீண் விரயம் செய்யப்படுகிறது என்று சொன்னார்களே, அந்த வீண் விரயம் செய்யப்படுகிறது என்ற அந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். 2002 நம் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். 2002 குஜராத்தில் என்ன நடந்தது எல்லோருக்கும் தெரியும். பெண்மணி, கர்ப்பிணியான பெண்மணி அவர்களுடைய வயிற்றை கிழித்து அதனுடைய சிசுவை எடுத்து கீழே போட்டு அடிக்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த விஷயத்தை போக வேண்டாம். அதில் இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் தொடர்பு உண்டு. வீண் விரயம் செய்கின்றோமே, அந்த விஷயத்தை இந்த விஷயத்துக்கு தொடர்பு உண்டு. எப்படி என்று சொன்னால் 2002 அந்த குஜராத்தில் நடந்த படுகொலையில் அந்த மக்கள் செய்தார்களே, படுகொலை செய்தார்களே, அதாவது ரொம்பவும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் தான் நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களை கொலை செய்தார்கள். அவர்களாவே செய்யவில்லை. அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஊக்குவித்து, அவர்களுக்கு காசு கொடுத்து, அந்த தாழ்த்தப்பட்டவர்களை அவர்களுக்கு ஊக்கமளித்து நம்முடைய முஸ்லிம்களை கொலை செய்தார்களே, அவர்கள் 2002 குஜராத்தில் நடந்த அந்த காரணத்தை நம்முடைய இஸ்லாமியுடைய மக்கள் போய் கேட்கிறார்கள். அந்த மக்களிடத்தில், ஏன்பா உனக்கு ஈவோ இரக்கம் இல்லையா, உனக்கு இரக்கம் குணமே இல்லையா, ஏன் இப்படி எங்களுடைய முஸ்லிம்களை கொன்று குவித்த என்று கேட்கும் போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்குள்ள மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில், நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் அதிகமாக இருந்தன. நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக இருந்தது. அவர்களுடைய பண்டிகைகளிலோ, அவர்களுடைய திருமணங்களிலோ, அவர்களுடைய நல்ல நல்ல காரியங்களிலோ அதிகமாக சாப்பாடு செய்வார்கள். அவர்கள் அதிகமாக உணவு சமைப்பார்கள். அப்படி சமைத்த பிறகு மக்கள் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு விட்டு போன பிறகு அந்த உணவு என்ன, மீதமுள்ள உணவு என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த உணவு தொட்டியில் போய் போடுவார்கள். அந்த உணவு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த உணவு எங்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்களுக்கு சாதகமாக நாங்கள் இருந்திருப்போம். அந்த மக்களுக்கு சாதகமாக ஒன்றும் ஒன்றா மாமன் மச்சானாக தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அந்த சாப்பாடு, அந்த உணவு கொடுக்கவில்லை. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த உணவு கீழே தொட்டியில் போய் போட்டார்கள். அதனால அங்கு உள்ள அரசியல்வாதிகள் எங்களை கவர்ந்து, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தருகிறோம், வீட்டை தருகிறோம், நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு எப்போதும் கஷ்டம் வராத மாதிரி உங்களுக்கு வீட்டையும் சாப்பாட்டையும் தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆகையினால அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை வைத்து நாங்கள் இப்படி செய்தோம் என்று அங்கு உள்ள மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? வீண் விரயம் அதிகமாகிறது. நம்மவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் செய்ய வேண்டும். அதற்கு மீதம் உள்ள அதிகமாக இருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காதனால்தான் 2002 அந்த குஜராத்தில் தன்னுடைய மகளை, தன்னுடைய மனைவியை கொன்று குவித்தார்கள். தன்னுடைய சகோதரனை கொன்று குவித்தார்கள். ஏன் இப்படி செய்தார்கள்? அவர்களுக்கு உணவக்கூடிய உண்டை அந்த வீண் விரயம் அதிகமாக செய்தார்கள். எங்களுக்கு தரவில்லை, ஆகையினால நாங்கள் இப்படி செய்தோம் என்று அந்த மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வீண் விரயம் அதிகமாக செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல் முபத்திரீன இஹ்வான ஷயாத்தீன். யார் ஒரு மனிதர் நடுநிலையாக அவர்கள் உணவு, அதாவது வீண் விரயம் செய்யாமல் இருப்பார்களோ, வீண் விரயம் செய்கிறார்களோ அவன் ஷைத்தானுடைய சகோதரன் ஆவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பசுமை தீபாவளி என்ற கட்டுரையில் ஒரு ஆசிரியர் குறிப்பிடுகிறார்.
பசுமை தீபாவளி என்ற கட்டுரையில் ஒரு எழுத்தாளர் அகிலம்மாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாற்று மதத்தை அந்த சகோதரி சொல்லி காட்டுகிறார். இந்த வீண் விரயம் எப்படியெல்லாம் நடக்கிறது, இந்த பட்டாசினால் எவ்வளவு விளைவுகள் ஏற்படுகிறது என்று மாற்று மதத்தில் உள்ள ஒரு சகோதரி சொல்லி காட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக சொல்லி காட்டுகிறார், இந்த பண்டிகைகளில் நடக்கப்படக்கூடிய இந்த பட்டாசு விளைவுகளால் கழிவு தண்ணீர் நல்ல தண்ணீரை கெட்ட தண்ணீராக மாறுகிறது. அதே போன்று பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அசுத்தமாகிறதா இல்லையா? பட்டாசு வெடிக்கிறோம், அப்ப என்ன செய்யறோம்? அதிகமாக அங்க அசுத்தமாகிறதா இல்லையா? இதை சொல்லக்கூடிய நாம் அல்ல, இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய முஸ்லிம் அல்ல, மாற்று மதத்தை அந்த சகோதரியே சொல்லி காட்டுகிறார். பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அசுத்தமாகிறது. மூன்றாவது சொல்லி காட்டுகிறார், நீர்நிலைகள் எல்லாம் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போன்று நல்ல தண்ணீரை அந்த கழிவினால் நல்ல தண்ணீரை கெட்ட தண்ணீராக மாறுகிறது. அதே போன்று பறவைகள் விவசாயங்கள் பாதிக்கிறது, பறவைகளுக்கு பாதிப்பு வருகிறது. அதே போன்று இன்னும் சொன்னார்கள், மக்கும் குப்பையை கூட அந்த மண்ணை மலடாகிறது இந்த பட்டாசினுடைய ஆவியினால். இந்த ஆவியினால் மக்காத குப்பை கூட மலடாக்கிற அந்த மண்ணை கூட மலடாக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று பறவைகள் இந்த காற்றினால் அதனுடைய புகையினால் பறவைக்கூடிய அது பறவை இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அது மாசுபடுகிறது என்று சொல்லிவிட்டு அந்த அகிலம்பாள் சொல்லி காட்டுகின்றாள். என்னவென்று சொன்னால், காற்று இல்லை என்று சொன்னால் ஓடைகள் இல்லை, ஓடைகள் இல்லை என்று சொன்னால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்று சொன்னால் நீர்நிலை இல்லை, நீர்நிலை இல்லை என்று சொன்னால் வேளாண்மை இல்லை, வேளாண்மை இல்லை என்று சொன்னால் உணவு இல்லை, உணவு இல்லை என்று சொன்னால் மனிதனே இல்லை என்று அந்த மாற்று மதத்த சகோதரடி இந்த அளவுக்கு அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், நாம் இஸ்லாமானவனாக இருந்து கொண்டு அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்களுடைய செய்யக்கூடிய செயல்களை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா தஸூரு கதம இப்னி ஆதம் யௌமல் கியாமத்தி மின் இன்தி ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் உங்களுடைய பாதங்கள், ஆதமுடைய மக்கள் நம்மளை பார்த்து சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மக்கள் அவர்களுடைய காலு ஒரு நொடி கூட அகராது, ஒரு இது கூட ஒரு இன்ச்சு கூட நகராது. 5 விஷயங்களை அவர்கள் பதில் சொல்லாத வரை இவர்களுடைய காலை ஒரு இன்ச்சு கூட நகராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள், 1வது, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய், உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய் என்று கேட்கப்படும். 2வது கேட்கப்படும், உன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தாய். 3வது கேட்கப்படும், உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய் என்று கேட்கப்படும். இந்த பொருளை இந்த வீண் விரயம் செய்கிறோம் அல்லவா, இந்த விஷயத்தை இதில் போய் சேரும். உன்னுடைய பொருளை எப்படி சம்பாதித்தாய். அடுத்த 5வது விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். 5வது விஷயத்தை, நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். இந்த 2 கேள்விகளுக்கு, இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை உங்களுடைய கால் ஒரு இன்ச்சு கூட நகராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வது சொன்னார்கள், நீ எதை அறிந்தாயோ, நீ எதை படித்தாயோ அதன் பிரகாரம் அமல் செய்தாயா என்று கேட்கப்படும். இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை உங்களுடைய கால் ஒரு இன்ச்சு கூட நகராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாம் மீன் விரயம் செய்யாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை காட்டி கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நாம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.